நம்முடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். அரசியல் இன்னைக்கு தரம் கெட்டு தரம் தாழ்ந்து போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பல தடவை சொல்லியிருந்தோம். அததான் நம்ம பிரேமலதா அம்மா நம்முடைய தேமுதிமுகவின் தலைவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அம்மா வந்து சட்டமன்றத்துல சொல்லியிருந்தாங்க. எப்படி இருக்கு பாருங்க சட்டமன்றம். நம்ம முந்தைய வீடியோக்களே சொல்லிட்டோம். நீங்க சொல்ல நம்ம தொடர்ந்து அரசியல் நிகழ்வுகளை வந்து தொடர்ந்து பல வீடியோக்கள் போட்ட நம்மளாலேயே இந்த சட்டமன்றத்தை பார்க்கவே முடியல. நம்ம பல தடவை சொல்லிட்டோம். ஒரு விஷயம் நம்ம பேசணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை வந்து பார்க்கணும். ஒரு பார்க்கறதுக்கு வந்து ஒரு தராதரம் ஒரு எதனா ஒன்று இருக்கணும். நம்ம அதுக்காக சினிமா வந்து படம் பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா நல்ல படம் போவோம், ஒரு சுமாரான படம் போவோம். ஒரு மட்டமான படத்தை உட்காந்து டெய்லி பார்க்க முடியுமா? அந்த மாதிரி வந்து சட்டமன்றம் ஆயிடுச்சு. அது நான் ஏற்கனவே காரணம் சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னா அதே சட்டமன்றத்துல திமுக அதிமுக பல தடவை வந்து இந்த மாதிரி விஷயங்களை பேசியிருக்காங்க. ஆனா இவ்வளவு கீழ்த்தரமா போனதே கிடையாது. ஒரு கேள்வினா அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. அதுல எதனா ஒரு விஷயம் வந்து அந்த எதிர்கட்சியும் அந்த ஆதரவு கட்சியும் பத்தி பேசுவாங்க. இது வந்து இயற்கையா நடக்கிறது. ஆனா திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாங்க, நம்ம இதை சொன்ன உடனே திமுக சப்போர்ட் நினைக்காது. இருக்கிறதா ஃபேக்டா தான் சொல்றோம். நம்ம வந்து இந்த முறை வந்து இதுவரைக்கும் நடந்த தேர்தலுக்கு பிந்தைய அரசியல்ல இது வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப அட்டகாசமா டீல் பண்ற ஒரு லீடர் யாருன்னா அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான். அதுக்கு எந்த சந்தேகங்கள் வேணாம் உங்களுக்கு. நான் வந்து திரு சீமான் அவர்கள் வந்து அப்படியே அமைதியாயிட்டார். கிட்டத்தட்ட தேர்தலுக்கு பின்னாடி வந்து அமைதியாயிட்டு மீண்டும் வருவாரு. அவருடைய டைம் கூட ரொம்ப அதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு பல மேடைகள்ல பேசி மக்கள் அவர் வந்து ஏமாத்தி இருக்கிறாங்க. அதனால அவர் மீண்டும் வருவார். ஆனா சட்டமன்றத்துல அவர் கிடையாது. சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைய தேதி வரைக்கும் ஆஃப்டர் எலெக்ஷன் வந்து ஒரு சிறப்பான அரசியல்வாதியா செயல்படுறவர் திரு எடப்பாடி திரு கே பழனிசாமி அவர்கள். அவருடைய கேள்விகள் அவருடைய பதில்கள் அவருடைய எல்லாமே வந்து ரொம்ப நீட்டா இருக்கு. இது ஒரு அப்பாட்ட இது வந்து அதே மாதிரி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவங்க, அப்புறம் வந்து பிரேமலதா விஜயகாந்த், இந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க. இதுல இப்ப பாருங்க ஐயுஎம்எல்ன்றது ஒரு அந்த கட்சி வந்து ஒரு மரியாதையோட இருந்த கட்சி. அந்த அமைச்சரை வந்து இன்னைக்கு அவங்க சட்டமன்றத்துல அதுக்கு முன்னாடி அவங்க பேசியிருப்பாங்க. திமுக சார்பா தான் பேசுவார். அமைச்சராக அவர் பேசுற பேச்சு, காங்கிரஸ்ல இருந்து அவங்க பேசுற பேச்சு, திரு வன்னியரசு திரு விடுதலை சிறுத்தைகள் திரு வன்னியரசு அவங்க பேசுற பேச்சு, மூணு பேர் மாற்று கட்சி. அவங்க வந்து தாவேக்கா கூட எங்க போய் சேர்றாங்கன்றது ரொம்ப முக்கியம் இல்ல. வானத்துல இருந்து மழை தண்ணி வருது. அந்த தண்ணி சாக்கடையில விழுதா இல்ல கங்கை நதியில விழுதான்றதான் பிரச்சனை. கங்கை நதியில விழுதா அந்த தண்ணி வந்து தீர்த்தமா பார்க்கப்படும். சாக்கடையில விழுந்தா அது சாக்கடையை தான் பார்க்கப்படும் அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு பொது சொல். அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்றைய தேதியில வந்து பாத்தீங்கன்னா தாவேக்காவோட அமைச்சர் பேசினோட தப்பு கிடையாது. தாவேக்கா அமைச்சர் இல்லாம அவங்க கூட அந்த கூட்டணி கட்சி அமைச்சர்லாம் வந்து அவங்க பேசுற பேச்செல்லாம் கேட்கும்போது இந்த சட்டமன்றத்தை பார்க்கணுமா, இது அவசியமா அவசியம் இல்லையா அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய கேள்வியா பல பேருக்கு வந்துச்சு. ரொம்ப என்டர்டெயினா இருக்கிறவங்க வந்து அதை பாக்குறாங்க. காலில இருந்து வந்து நம்மளுக்கு இது நல்லா இன்னைக்கு இப்ப டைம் பாஸ் ஆகணும்பா, கொடுப்பா ஒரு படங்கள் எல்லாம் பார்க்க முடியல போடுப்பா அப்படின்னு என்ஜாய் பண்றவங்க தான் இருக்காங்களே தவிர அரசியல் கத்துக்கொள்ள வேண்டிய யாருமே எதை பார்க்கல. அது உதாரணம் இப்ப நீங்க சமீபம் ஒரு பொண்ணு ஒண்ணு பேசுனதை பார்த்திருப்பீங்க. ஆவைக்காவை சேர்ந்த ஒரு பெண் பேசுனது என்ன பார்த்தாங்க அப்படின்னா, விஜய் தன் சொந்த பணத்தை எல்லாருக்கும் கொடுக்குறாரு. முதல்வர் விஜய் வந்து என்ன பண்றாரு, ஒரு மரியாதையா வேற நம்ம கூப்பிட வேண்டிய அவசியம், அவர் மரியாதை கூட நம்ம பேச நம்ம தமிழக முதல்வர் ஆயிட்டாரு. அவங்க செய்யற செயல் எதுவுமே மரியாதை இல்லை. நம்ம அவரை மரியாதைக்குரிய முதல்வர் திரு விஜய் தான் சொல்லணும், மரியாதைக்குரிய அமைச்சர்கள் தான் சொல்லணும். நம்முடைய நேரம் அந்த மாதிரி இருக்கு. நம்ம ஒன்றும் அதை பண்ண முடியாது. அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஆனா ஒரு முதல்வர் திரு விஜய் அவர்களும் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களும் எப்படியாப்பட்ட ஒரு சூழல் இருக்காங்க அப்படின்றது ஒரு சின்ன உதாரணம் தான் இந்த பெண் பேசிய அந்த ஒரு வீடியோ. அந்த வீடியோல இல்ல திரு விஜய் தான் வந்து எல்லாருக்கும் பணம் தராரு, திரு விஜய் தான் வந்து அவருடைய சொந்த சொத்தை வித்து தான் இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பேசும்போது பாத்தீங்கன்னா 100% கான்பிடண்டா பேசுறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து அது தயக்கம், நம்ம பேசுறது சரியா தப்பாலாம் இல்லை. அதை சுத்தி இருக்கிற எல்லாருமே முட்டாள், நம்ம மட்டும்தான் கரெக்டா பேசுறோம். ரொம்ப கான்பிடண்டா ரொம்ப தெளிவா அபத்தமா பேசுறாங்க. இப்போ இதே மாதிரி வந்து ஒரு திமுகவை சேர்ந்தவர்களோ அல்லது அதிமுக சேர்ந்தவர்களோ அல்லனா வந்து ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்களோ அல்லனா ஒரு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஏதோ பல நண்பர்கள் எத்தனையோ நண்பர்கள் இருப்பாங்க. அவங்க பேசியிருந்தாங்கன்னா அது அவங்க பேசி முடிச்சா அந்த தலைவர் வந்து கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா ரியாக்ட் பண்ணுவாங்க. இவ்வளவு பெரிய வைரல் ஆகுது. அவர் சொன்னார்னு வச்சு ஒரு தடவை திரு விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவர் கட்சி ஆரம்பித்த காலத்துல இருந்தே அவரோட ரசிகர்களும் அவரோட தொண்டர்களும் என்ன பண்றாங்கன்னா சம்பந்தமே இல்லாம என்ன பேசிட்டு இருப்பாங்க. இங்க ஒண்ணு நடக்கும், ஆனா அவங்க வேற ஒண்ணு பேசிட்டு இருப்பாங்க. எப்படி சட்டமன்றத்துல அவங்க பேசுறது இந்த கேள்விக்கு வேறது பதில் சொல்ற மாதிரி இவங்க எதனா ஒரு பக்கம் வந்து டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது தவறு, இந்த மாதிரி வந்து நம்முடைய சொந்த பணத்தை நம்ம கொடுக்கல, நம்ம அரசாங்க பணத்தை தான், அதாவது மக்கள் வரி பணத்தை நம்ம வந்து மக்களுக்கு கொடுக்குறோம், நம்ம சொந்த பணத்தை கொடுங்க. ஏன் ஒரு தடவை
ஒரே ஒரு தடவை திரு விஜய் அவர்கள் சொன்னா என்ன பிரச்சனை? எத்தனை பேச்சு பேசுறாரு சட்டமன்றத்துல வந்து உங்க அப்பா காணோம், அதை எவ்வளவு பேசுறாரு. ஆனா அதே நேரத்துல அதே சட்டமன்றத்துல அதாவது ஒரு மேடைகள்ல பேசும்போது நம்முடைய தொண்டர்கள் வந்து இந்த மாதிரி பேசுறீங்க, அந்த மாதிரி பேசாதீங்க, நம்ம மக்கள் வரி பணத்தை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு தடவை நீங்க சொன்னா அந்த தொண்டர்களுக்கு என்ன ஒரு தெளிவு, ஓஹோ இதுதான் நடக்குது போல இருக்கு. ஆனா நீங்க சொல்லாத வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா 3 சிலிண்டர் கொடுக்குறாரு, அவர் சொந்த பணத்தை 3 சிலிண்டர் தர அதை வச்சு சந்தோஷப்பட மாட்டேங்க. இவங்க வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்றதான் இந்த ஒரு பொண்ணு. இந்த மாதிரி எத்தனை ஏற்கனவே எலெக்ஷன் முன்னாடி இதே மாதிரி தான் பல பேர், நான் பல பேரை சந்திக்கிறேன், இன்னைக்கும் பல பேரை சந்திக்கிறேன், இன்னைக்கும் அதே தான் பேசுறாங்க. இந்த பேச்சு ஒண்ணு நீங்க வந்து 1000 கோடியில ஒண்ணு இல்ல, 1000 அந்த தாவேக்கா சேர்ந்த 1000 300 பேர் அப்படிதான் பேசுவாங்க. மித்தெல்லாம் யார் அப்படின்னா அவங்க இந்த 2 கட்சியும் பிடிக்காம ஓட்டு போட்டவங்க தான் மற்றவர்கள். அவங்களா அதெல்லாம் கேட்டு கொஞ்சம் திருந்தணும். இந்த சட்டமன்றத்துல திரு ஆதவ் அர்ஜுனாவுடைய, நம்ம வெறும் ஆதவ் அர்ஜுனா மட்டும் நம்ம இதுல சொல்ல வேண்டியதில்லை, திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், இந்த மாதிரி ஒரு 3-4 பேர் இருக்காங்க. அவங்க எழுந்துட்டானாலே பிரச்சனை தான். அதை மீறிய சில அமைச்சர்லாம் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். அந்த வெங்கட்ராமன், அப்புறம் வந்து நம்முடைய செங்கோட்டையோட சும்மா ஒரு 50-50 திடீர்னு என்ன கிளறி விட்டுறாரு, திடீர்னு அமைதியாயிடுறாரு. அப்புறம் புஷி ஆனந்து அந்த மாதிரி வேலை எல்லாம் கிடையாது. எழுந்தா விஜயோட புகழ் பாடுறதா அவருடைய மொத்த வேலையுமே அது அவருக்கு தான். மற்றபடி அங்க இருக்கக்கூடிய நம்முடைய மற்றவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து ஒரு பிரச்சனை கிளப்பக்கூடியவங்க தான். ஆனா தொடர்ந்து பேசக்கூடிய இவங்கள வந்து எதனா ஒரு பிரச்சனை கிளப்பிவிட்டு டெய்லி அந்த சட்டமன்றத்தை வந்து ஒரு ரணகலமாக்குறாங்க. இந்த சட்டமன்றத்தை பார்க்கக்கூடிய அவருடைய ரசிகர்களும் அவருடைய தொண்டர்களும் எப்படி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு? அவங்க என்ன பண்றாங்கன்னா தாவேக்கால வந்து அவங்களுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் வந்து கண்டிப்பா கொஞ்சம் கூட அரசியல் அறிவு வரக்கூடாது அப்படின்றதான் இந்த சட்டமன்றத்தை நடத்துறாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப கூட பாத்தீங்கன்னா அன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் இந்த மாதிரி லைவ்ல போடும்போது கட் பண்ணி ரீல் போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமா சபாநாயகர் இதை பத்தி நான் பரிசீலிக்கிறேன்னு சொல்லிக்கிறாரு. நீங்க ஏன் அவங்க பரிசீலிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ தாவேக்கா மாதிரி தாவேக்காக்கு பதில் சொல்ல வேண்டிய விஷயம் டிஎம்கே வந்தது. அப்ப இதை பத்தி உண்மைகள் எல்லாமே வந்து மக்களுக்கு, அதாவது அந்த தாவேக்கா தொண்டர் சில பேருக்கு வந்து தெரிய வந்து எப்படி சொன்னா இவங்க இப்படி சொல்றாங்க, ஃபுல்லா வேற பாக்குறாங்க. பார்க்க தாவேக்காவுக்கு எல்லா கேள்விக்கும் திமுக பதில் சொல்லுது, திமுக எல்லா கேள்வியும் தாவேக்கால பதில் சொல்ல முடியல. அதுவும் இந்த ஆதவர்ஜுனா எழுந்தான்னு வச்சுங்களேன், வெறும் பொய் தான். நம்ம அப்படி பேச ஒரு 5 நிமிஷம் கேட்டோம்னு வச்சுங்களேன், நமக்கே மண்டை குழம்பிடம் பொழுது. அந்த அளவுக்கு வந்து அவங்க அப்படின்ட்டு உடனே எழுந்துறாரு. அதான் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவங்க சொன்னாங்க. இது முன்னாடி நம்ம சொல்லிட்டு அதெல்லாம் இப்ப சொல்றோம். அவங்க வேற வழி இல்லாம இப்ப சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு அவங்க கூட நம்ம தலை அஜித் மாதிரி போல இருக்கு. ஒரு தடவை இதே மாதிரிதான் திரு கலைஞர் அவர் கருணாநிதி அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பாச தலைவனுக்கு பாராட்டுற ஒரு விழா நடத்தினாரு. அப்ப மனசுல பட்டதை எழுந்து நின்று பேசினவர் திரு அஜித் அவர்கள். அதே மாதிரி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அம்மா அதே விஜயகாந்த் மாதிரி ஒரு கெத்தான ஆள் பொழுது அவங்களும் அதே மாதிரி எழுந்து நின்று தைரியமா என்னப்பா நீ பேச்சு பேசுற அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓப்பனா அடிச்சு உடைச்சாங்க. உடனே இவரு அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு, அப்பா சாமி முடியல விடுறாப்பா அப்படின்ற அளவுக்கு மக்கள் படாத பாடுபடுறாங்க. அது வேற வழியே இல்லை. எதை பேசணுமோ அதை பேச மாட்டேங்க. விலைவாசி உயர் வந்து இவ்வளவு ஏற்கனவே இந்த 100 நாள்ல பல குறைகள் சொல்லியிருக்கிறாங்க. எதுக்குமே இது வரைக்கும் ப்ராப்பரான பதில் வரல. அந்த பதில் சொல்ற நேரத்துல இவங்க என்ன பண்றாங்க, பிரச்சனை வேற திசை திருப்பி விட்டாங்கன்னா அது பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மக்களுக்கு அதை போய் சென்றடைய வேண்டிய அவசியம் என்ன. சட்டமன்றத்தை வந்து தொடர்ந்து பாக்குறாங்க. தொடர்ந்து பார்க்கும்போது திமுக கேட்கிற கேள்விக்கு வந்து தாவேக்கா பதில் சொல்லணும்னு தாவேக்கா மேல வந்து ஒரு கெட்ட பேர் வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த கேள்வியை மடைமாற்றி வேற அவனை திசை திருப்பி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி அந்த குழப்பத்தையே 2 பேரும் பேசினால தவிர மெயின் பிக்சருக்கு வர முடியல. நடுநிலை திரு எடப்பாடி பழனிசாமி தான் மெயின் பிக்சருக்கு வாங்கப்பான்னு சொல்றாரு. திரு சி.வி. சண்முகம் உட்பட அதிமுகவை சேர்ந்தவர்கள் பேசுற பேச்சு ரொம்ப தெளிவா ரொம்ப நீட்டா இருந்ததுன்றதுல எந்த மாற்று கருத்துமே இதுல கிடையாது. இது ஒரு உதாரணம். நீங்க வந்து தாவேக்கா நண்பர்களாவோ யாரா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் எப்படி ஏமாற்றப்படுகிறீர்கள் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் இதெல்லாம். ஏமாந்துட்டோம், மீண்டும் படக்கூடியவர்களா இருக்கக்கூடிய நீங்கள் வந்து நீங்க என்ன நினைக்கலாம்னா இவங்க என்ன சும்மா டிஎம்கேக்கு எல்லாருமே இப்படி சப்போர்ட் பண்றாங்களா? நாங்க டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணல. டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ விடுதலை சிறுத்தைகளோ மதிமுகவோ பாமகவோ அல்லது நாம் தமிழர் கட்சியோ எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் அந்த அட்லீஸ்ட் நம்ம ஒரு விஷயம் பேசுவோம், அரசியல் பேசும்போது இது என்னன்னு அட்லீஸ்ட் கேட்டு தெரிஞ்சிடும். ஆனா ஒரு தவறான விஷயத்தை 100% சரியான பேசும் ஒரு கும்பலை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றது? அவங்கள மாத்தல அப்படின்னா தமிழ்நாடு ஏற்கனவே வந்து நல்ல நிலைமையில இருக்காது. எந்த சந்தேகமும் நீங்க பட வேணாம். தமிழ்நாடு நல்ல நிலையில இருக்கிறது. ஒரே ஒரு கவலை என்னன்னா தமிழரை சேர்ந்த வேற தமிழர்கள் அல்லாத வேறொருத்தர் ஆளும் போது நாம் தமிழர் கட்சி போன்ற பிள்ளைகளுக்கும் தமிழர்களும் ஒரு சின்ன கஷ்டம் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி திரு தமிழர் அவர்கள் அது மாதிரிலாம் அங்கங்க ஒரு நல்லது இருக்கு கெட்டது இருக்கு. அதை தவிர ஒரு பெரிய பெரிய விஷயமான விஷயம் வந்து
தமிழ்நாட்டுல கிடையாது. ஆனா இன்னைய தேதியில இது ஒரு மிகப்பெரிய கவலை தரக்கூடிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இந்த தாவேக்கா நண்பர்களுக்கு வந்து ஒரு சின்ன உதாரணத்தை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டெல்லி போன்ற வட மாநிலங்கள்ல எப்படி இங்க வாயிலேயே வடை சுட்டு இந்த தேர்தலை வெற்றி பெற்றார்களோ அதே மாதிரி அங்க வாயில வடை சுட்டு இன்னைக்கு தேர்தலை வெற்றி பெறதுக்காக எப்படி இங்க பல இன்ஃபுளுசரை யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி வட மாநிலத்துல வந்து பல இன்ஃபுளுசர் யூஸ் பண்றாங்க. அந்த இன்ஃபுளுசர் யூஸ் பண்ற அந்த நீங்க அந்த ரீல்ஸை நீங்க எடுத்து போட்டு பார்த்தாலே தெரியும், என்ன இவ்வளவு போய் பேசுறானே, அதெல்லாம் எதுவுமே இங்க நடக்கலையே அப்படின்னு நீங்க பேசிப்பீங்க. நான் என்ன கேள்வி கேட்கிறேன், அந்த ஊர்ல யாரு டல்பதினே உங்களுக்கு தெரியாது. அப்படியாப்பட்ட ஆள்கள் வந்து அங்க இருக்கிற எத்தனையோ பெரிய தலைவர்களை விட்டுட்டு ஏன் தளபதி அவங்களாம் நேர்த்தி கடன் எதனானா ஒன்றும் கிடையாதுங்க. இங்க எப்படி இன்ஃபுளுசர்ஸ் வந்து காசு கொடுத்து எப்படி இன்ஃபுளுசர்ஸ் யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரில இன்னைக்கு நார்த் இந்தியால பண்ணிடுறாங்க. அவங்க பேசுறது வந்து பொய் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அதே பொய்யை தானே தமிழ்நாட்டிலே செஞ்சாங்க, அதே பொய் இப்ப செஞ்சுட்டு இருக்காங்கன்னு ஒரு விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே உண்மை நிலைமை என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு முறை தவறு நடக்கலாம், தப்பு கிடையாது. ரஜினி சார் வந்து படையப்பா படத்துல சொல்லுவாரு, துண்டு ஒரு முறை தவறலாம் அப்படின்ட்டு, மறுத்த முறை தவறாது. அதே போல தமிழக மக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஜயனுடைய தீவிரமான ரசிகர்கள் இருப்பாங்க, அவங்களை விட்டுருங்க. அவங்க வந்து நீங்க எல்லா நடிகரும் அந்த மாதிரி ரசிகர்கள் இருக்கிறாங்க, வெறும் விஜய்க்கு மட்டும் கிடையாது. திரு அஜித் அவர்களுக்குமே வந்து கண்மூடித்தனமான ரசிகர்கள் இருக்கிறாங்க. திரு ரஜினி சாருக்கும் இதே மாதிரி ரசிகர்கள் நம்ம ஏற்கனவே ரஜினி சார் ரசிகளையும் பார்த்துருக்கோம். எல்லா காலகட்டத்திலையும் அந்த நடிகர் ஒரு ரசிகர்கள் இருப்பாங்க, அவங்கள விட்டுடுங்க. அவங்க வந்து எப்படி 8-12% மக்கள் எல்லாருக்குமே இருப்பாங்க. ஒரு பெரிய நடிகர்னா 8-12% ரசிகர்கள் இருப்பாங்க, அவங்க எப்பயுமே அங்கதான் ஓட்டு போடுவாங்க. அவங்கள தவிர மீதம் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இது எல்லாத்தையும் பாருங்க. எப்படி வந்து டெல்லியில எப்படிலாம் பொய் சொல்லி பண்றாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலே சொல்லியிருப்பாங்கன்றத பாருங்க. சட்டமன்றத்தில் நடக்கிறத உண்மை நிலைமை என்னன்னு கேளுங்க. அவங்க சொல்றதெல்லாம் தாவேக்கா சொல்றதுக்கெல்லாம் வந்து திமுக என்ன பதிலடி தருது, அதிமுக என்ன பதிலடி தருதுன்னு முழுசா பாருங்க. பார்த்து இது என்னன்றதை நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. பண்ணும்போது தான் மக்களுக்கு ஒரு பண்பட்ட அரசியல் வரும். தொடர்ந்து இந்த அரசியல் நிகழ்ச்சியில நடத்துவதில் வந்து எங்களை போன்ற ஆட்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒரு சில மாற்றங்களாவது ஏற்படுமா அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை தான் நம்ம இந்த அரசியல் நிகழ்ச்சிகள் நடத்துறோம். இந்த அரசியல் நிகழ்ச்சிகள் தொடரவும் மக்கள் சில விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் முயற்சி செய்ய வேண்டியது மிக மிக அவசியம்.